ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்லூர் இ சேவை இன்ஃபோ சேனல். இங்க பாருங்க, இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த தங்கம், வெள்ளி, வைரம் விழா அப்டேட் ரொம்ப முக்கியமான தகவல். நாங்க உங்களுக்காக யூஸ்ஃபுல்லான தகவல்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்போம். ஸோ நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். கொஞ்சம் நம்ம செல்லூர் இ சேவை இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அப்பதான் நம்ம போடுற ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். அது எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். சரி வாங்க, இன்னைக்கு May 4, 2026 நிலவரப்படி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாம நம்பர்ஸ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களை கொஞ்சம் உசுப்பேத்த ஒரு குவிக் குவிஸ். தங்க நகைகள் செய்ய அதிகம் பயன்படுத்தப்படுற தங்கம் எது? ஆப்ஷன் ஏ 24K, பி 22K, இல்ல சி 18K. உங்களுக்கு ஆன்சர் தெரியும் நினைக்கிறேன். டக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல கரெக்டா சொல்றவங்களோட பெஸ்ட் கமெண்ட்டை நாங்க இந்த பதிவோட கடைசியில பின் பண்றோம். ஓகே, இப்போ நேரா இன்னைக்கு ரேட் என்னன்னு பார்த்துருவோம். முதல்ல எல்லாரும் எதிர்பார்க்குற தங்கம். இன்னைக்கு 24 கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு சுமார் 15,092 ரூபாயா இருக்கு. இது 100% தூய தங்கம். நீங்க லாங் டேர்ம்ல முதலீடு பண்றீங்கன்னா இது ரொம்பவே சூப்பரான ஆப்ஷன். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இந்த 24 கேரட்டை வச்சு நம்மளால டைரக்டா நகைகள் செய்ய முடியாது. அதனால தான் நகை செய்ய நம்ம 22 கேரட் தங்கத்தை யூஸ் பண்றோம். இதோட விலை இன்னைக்கு ஒரு கிராமுக்கு 13,834 ரூபாயா இருக்கு. இதுல தங்கம் கூட கொஞ்சம் செம்பு இல்லனா பித்தளை கலந்திருப்பாங்க. நம்ம ஊர்ல கல்யாணம் விசேஷம்னு பாரம்பரியமா நகை வாங்குறதுக்கு இந்த 22 கேரட் தங்கத்தை தான் நம்ம ஸ்டாண்டர்டா பயன்படுத்துறோம். தங்கம் பார்த்துட்டோம். இப்போ வெள்ளி நிலவரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமுக்கு 264 ரூபாய் 90 காசாவும், ஒரு கிலோவுக்கு 2,64,900 ரூபாயும் இருக்கு. அதே சமயம் வைரத்தோட விலை எப்போதுமே நிலையானதில்ல. ஒரு காரட் வைரம் இன்னைக்கு மார்க்கெட்ல 1,50,000 லட்சத்துல இருந்து 7 லட்சம் வரைக்கும் விக்குது. ஏன் இவ்வளோ வித்தியாசம்னா, அது எவ்வளோ சுத்தமா இருக்கு, என்ன கலர்ல இருக்குங்கிறத பொறுத்து அதோட மதிப்பு ரொம்ப பெரிய அளவுல மாறும். ஓகே, இன்னைக்கு விலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, விலைகள் ஏன் அடிக்கடி மாறுது, தங்கம் மற்றும் வெள்ளிக்கான வித்தியாசங்கள் என்ன, வைரத்தோட மதிப்பை எப்படி கணக்கிடுறாங்க, நகை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, அப்புறம் எதிர்கால முதலீட்டு வாய்ப்புகள், இதெல்லாம் தான் ஒன்னொன்னா பார்க்க போறோம். இதுல முதல்ல இந்த விலை மாற்றங்களுக்கு பின்னால இருக்கிற காரணங்களை பார்த்துருவோம். நம்ம உள்ளூர் நகைக்கடையில விலை ஏறுறதும் இறங்குறதும் சும்மா நடக்கிற விஷயம் இல்ல. இதுக்கு பின்னாடி உலக சந்தை நிலவரம், அமெரிக்க டாலரோட மதிப்பு, பணவீக்கம், அரசியல் நிலைமை, அப்புறம் தொழில்துறை தேவைகள்னு பெரிய நெட்வொர்க்கே இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, அமெரிக்க டாலர் மதிப்பு ஏறுனா தங்க விலை மாறும். அதே மாதிரி பெரிய பெரிய ஃபேக்டரிகளுக்கு வெள்ளி அதிகமா தேவைப்பட்டா ஆட்டோமேட்டிக்கா வெள்ளியோட விலையும் ஏறும். இப்படிதான் மார்க்கெட் வேலை செய்யுது. அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி, முதலீடு செய்ய தங்கம் பெஸ்டா இல்ல வெள்ளி பெஸ்டா? தங்கம் எப்போதுமே ஒரு ட்ரெடிஷ்னலான ரொம்ப பாதுகாப்பான முதலீடு. நீண்டகால சேமிப்புக்கு இது பெஸ்ட் சாய்ஸ். ஆனா வெள்ளி கொஞ்சம் வித்தியாசமானது. இதுல ஷார்ட் டேர்ம்ல அதிக லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தொழிற்சாலைகள்ல அதோட பயன்பாடு மாறுபடுறதால வெள்ளி விலை ரொம்ப வேகமா ஏறும், அதே வேகத்துல இறங்கும். ஸோ ரிட்டர்ன்ஸ் அதிகம்னாலும் இதுல ரிஸ்க் கொஞ்சம் அதிகம்னு சொல்லலாம். சரி, இப்போ அப்படியே கொஞ்சம் லக்ஸரி பக்கம் போவோம். வைரம், இதோட ரேட் எப்படி முடிவு பண்றாங்க? வைரத்தோட மதிப்பை தீர்மானிக்கிறதுக்கு உலக அளவுல ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அதுதான் 4C மெத்தட். அதாவது கட், கலர், கிளாரிட்டி, அப்புறம் கேரட். ஒரு வைரம் எவ்ளோ பெர்ஃபெக்ட்டா செதுக்கப்பட்டிருக்கு, அதோட நிறம் என்ன, உள்ளே எதுவும் கீறல் இல்லாம எவ்ளோ சுத்தமா இருக்கு, அதோட எடை என்ன, இந்த 4 விஷயங்களை வச்சுதான் நீங்க ஒரு வைரத்துக்கு எவ்ளோ பணம் கொடுக்கணும்னு முடிவாகுது. இது தெரிஞ்சா நீங்க வாங்கும்போது ஏமாற மாட்டீங்க. இதை தொடர்ந்து நீங்க ஒரு கடைக்கு போய் நகை வாங்க போறீங்கன்னா என்னென்ன விஷயங்களை மைண்ட்ல வச்சுக்கணும்? இது ரொம்ப முக்கியங்க. கொஞ்சம் கவனமா கேளுங்க. எப்போவுமே உங்களோட ட்ரஸ்டட் லோக்கல் ஜுவல்லரி ஷாப்க்கு போங்க, இல்லனா வெரிஃபைடு ஆன்லைன் சைட்ல வாங்குங்க. வாங்கும்போது அந்த நகையில BIS ஹால்மார்க் இருக்கான்னு கண்டிப்பா செக் பண்ணுங்க. தரம் தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் நீங்க பார்க்குற வெறும் தங்கம் விலையோட நிக்காது. அது கூட ஒரு 3% GST, அப்புறம் சேகுலி, சேதாரம் இதெல்லாம் சேரும்போது ஃபைனல் பில் அதிகமாகும் அப்படிங்கிறதையும் மைண்ட்ல கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா எதிர்காலத்துல முதலீடு பண்றதுக்கு இது சரியான நேரமா? இப்போ இருக்கிற உலக சந்தை நிலவரப்படி பாத்தீங்கன்னா, அடுத்த சில மாசங்கள்ல தங்கம் மற்றும் வெள்ளி விலை இன்னும் உயர அதிக வாய்ப்பு இருக்குன்னு மார்க்கெட் நிபுணர்கள் சொல்றாங்க. அதனால ரேட் கொஞ்சம் குறையும் போதோ இல்ல ஏதாவது விசேஷ காலங்கள்ல நல்ல ஆஃபர் கிடைக்கும் போது வாங்கி வச்சுக்கிறது உங்களுக்கு ஒரு புத்திசாலித்தனமான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். ஓகேங்க, ஆரம்பத்துல கேட்டு குவிஸ்கான விடை பார்த்துருவோமா? நகை செய்ய அதிகமா பயன்படுறது ஆப்ஷன் பி 22K தங்கம் தான். சரியா பதில் சொன்ன எல்லாருக்கும் சூப்பர் வாழ்த்துக்கள். உலக சந்தைகள் இப்படி டெய்லி மாறிட்டே இருக்கிற இந்த நேரத்துல ஒருவேளை இன்னைக்கு அதிகமா தெரியுற விலை ஃபியூச்சர்ல பார்க்கும்போது அட அன்னிக்கே வாங்கியிருக்கலாமேன்னு தோணலாம் இல்லையா? யோசிச்சு பாருங்க.
இந்த எக்ஸ்பிளைனரை முழுசா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. தொடர்ந்து நம்ம அப்டேட்ஸை பாருங்க, ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க.